நட்புங்கிறதுலாம் இல்லை. அந்த அந்த படங்கள்ல இருந்து நான் வந்து அதனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு சீன்னாலும் நான் போய் பண்ணுவேன். அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சீன் இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நான் சொன்னேன் பரவாயில்ல நான் பண்ணுறேன். இல்லை இல்லை வேணாம். ஒரு சீன்னா 4 சீன் கிட்ட வரும் அது. ஓ, ஓ, ஓ. நீங்கள் இவ்வளோ பெரிய கேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே தவிர்த்துட்டாரு. இது வந்து ஒரு இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு காமெடியாங்கிறது நிறைய இருக்குது. வந்துட்டே இருக்கு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 படமே டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாவ், கிரேட். எல்லாம் வந்து ஒரு பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாமல் பொதுவாகவே இருக்குது. நான் காமெடி ஆர்டிஸ்ட்டுங்கிறது தான் இது பண்ணுது. எல்லாருமே வந்து அது ஓகே நல்லா இருக்குது, பார்த்தா சிரிப்பு வருது, பேசினா சிரிப்பு வருதுன்னு பரவாயில்ல ஒத்துக்கிறதுனால சரி நானும் காமெடி ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கிட்டேன். எல்லார் வீட்லையும் ஒருத்தர் இருக்க மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்காங்க. அதனால் என்னென்னா அந்த மாதிரி தாண்டி வந்திருப்போம். நம்ம நடைமுறையில் நம்மளே நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிப்போம், நமக்கு அறிவு ரீதியாக வந்து சில விஷயங்கள் தெரியாத தப்பு பண்ணிட்டோன்னு அதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருப்போம். நீங்க இப்போ இந்த மாதிரி தான் படம் பண்றீங்களா இல்லை காமெடி? இல்லை என்னென்னா சார் இதே மாதிரி படம் பண்ணுங்க சார் அப்படின்னு. எனக்கு நான் அதான் சொன்னேன் பாருங்க. இப்போ ஒரு நம்ம டைரக்டர் இருக்கார் இல்லையா, சுரேஷ் மாதிரி சார், அவருடைய கோ டைரக்டர் தான் நம்மள வீடியோலாம் எடுத்தார். அவர் ஒரு படமே பண்ணி முடிச்சிட்டாரு. அவருடைய இன்னொருத்தர் கோ டைரக்டரும் அவரும் படமே பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களாம். ஆக்சுவலி வந்து சாருடைய படம் முதல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்கு. ரெண்டாவது அதுவும் நீலம் ப்ரொடக்ஷனில் குரு சோமசுந்தரம் இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோவாக வந்து ஒரு படம் வந்து ஒரு புது கான்செப்ட். அது வந்து அது இப்போ ஜே பேபி மாதிரி அது ஒரு புது கான்செப்ட்டு. அதில் வந்து நான் இந்த அளவுக்கு ஃபுல்லாக இல்லாமல் ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு நட்புங்கிறதுலாம் இல்லை. அந்த அந்த படங்கள்ல இருந்து நான் வந்து அதனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு சீன்னாலும் நான் போய் பண்ணுவேன். அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சீன் இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது நமக்கு இருக்கும். அது இல்லாமல் கூப்பிட மாட்டாங்க. அது இன்னொரு கோ டைரக்டர் தான் ஒரு சீன் இருந்தது. அது வேணான்னு அவரே தவிர்த்துட்டாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல நான் பண்ணுறேன். இல்லை இல்லை வேணாம். ஒரு சீன்னா 4 சீன் கிட்ட வரும் அது. நீங்கள் இவ்வளோ பெரிய கேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே தவிர்த்துட்டாரு. இது வந்து ஒரு இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு அந்த கதையாக நீங்கள் பார்க்க போகும்போதோ இந்த ஜே பேபி மாதிரி அதுவும் ஒரு பெரிய பேசக்கூடிய படம். நிறைய பேர் திருந்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு உண்டான கதையாக வந்து இருக்கும். காமெடியா பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம். பாட்டில் ராதா காமெடியா என்னென்ன படங்கள்? வெறும் காமெடியாங்கிறது நிறைய இருக்குது. வந்துட்டே இருக்கு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 படமே டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாவ், கிரேட். எல்லாம் வந்து ஒரு பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாமல் பொதுவாகவே இருக்குது. இப்போ ஒரு 6 படம் போயிட்டுருக்கு ரன்னிங்கில். ஆனால் நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு காமெடி ஆர்டிஸ்டா எப்படி டிட்டர்மைன் பண்ண விரும்புகிறீங்க? இல்லை நான் காமெடி ஆர்டிஸ்ட்டுங்கிறது தான் இது பண்ணுது. எல்லாருமே வந்து அது ஓகே நல்லா இருக்குது, பார்த்தா சிரிப்பு வருது, பேசினா சிரிப்பு வருதுன்னு பரவாயில்ல ஒத்துக்கிறதுனால சரி நானும் காமெடி ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த கேரக்டராக வந்து என்னை எப்படி கூப்பிட்டாங்கன்னு நான் அதுதான் பேசினேன். இதுக்கு எப்படி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. முழுக்க டைரக்டர் வந்து எப்படின்னா கேரக்டராக வந்து ஒரு உருவ அடையாளமாக வரும்போது அவங்க அண்ணனுடைய சாயல் சிம்டம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் காமெடியாக அவர் பார்த்துருக்கிறாரு. அண்ணனை வந்து ஒரு காமெடியாக வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, நிறைய விஷயங்களில் நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணுவோம்ல, அது அப்போ அண்ணன் கேரக்டருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் நம்ம மேலே. அது வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளும் வந்து இப்போ நம்ம இருக்காங்க இல்லையா, ஜே பேபியாக இருக்கட்டும், செந்திலுங்கிற கேரக்டர் எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் இருக்க மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்காங்க. அதனால் என்னென்னா அந்த மாதிரி தாண்டி வந்திருப்போம். நடைமுறையில் நம்மளே நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிப்போம், நமக்கு அறிவு ரீதியாக வந்து சில விஷயங்கள் தெரியாத தப்பு பண்ணிட்டோன்னு அதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருப்போம். உண்மையிலேயே வந்து அன்னைக்குடைய சென்ஸில் நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தாண்டி வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லை பார்த்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் பக்கத்துலேயே பழகிருக்கலாம், இல்லை நட்பு அது இதுன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து சரி நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, அதை நம்ம பண்ணணும். எந்த விதத்துலேயும் நம்மளுடைய ஒரு காமெடி பாடி லாங்குவேஜோ காமெடி இது ஓணும். நான் டைலாக் அவர் காமெடியாக பேசுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட பேசுகிறேன். அந்த ஒரு 3 சீன் என்ன இதில் என்ன ஒரு காமெடியாக பேசுங்கன்னாரு. என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு ஆடிஷன்லாம் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இல்லைனா நீங்கள் அண்ணன் தம்பிங்களாம் வந்து கதைப்படி ஒரு 3 பேரும் ஒன்றா இருக்கிற சீன் இந்த சீன் தான். மாடியில் உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. நீங்கள் என்ன ஒரு ஜோக் அடிங்கன்றாரு. இது என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு அதுதான் சொன்னோம். பொறி வைக்க போனால் காற்றடிக்குது, வெள்ளம் வைக்க போனால் மழையாகுது, ரெண்டும் பிசைஞ்சு பொறி உருண்டை வைக்க போக வேண்டியதானே அப்படின்னு இருப்பேன் இல்லையா. அது சும்மா தான் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுதான் டீசரில் வருது,
படத்துலேயும் வந்துருச்சு. நான் சும்மா தானே போட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, இதெல்லாம் வராது, இதெல்லாம் இது பண்ணாது, அப்படி அது மாதிரி தான் சும்மா எல்லாம். உங்க மன திருப்திக்காக சொல்றாங்கன்னு நினைச்சீங்களா? ஆமாம், நான் உண்மையிலேயே அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு கேரக்டராக ஒன்று பண்ணிட்டு திடீர்னு அது எப்படி அது உள்ள நம்மளுடைய கேரக்டரை வந்து திடீர்னு இப்போ நீங்களே செந்திலா மாறிட்டீங்க. செந்திலா மாறினதுக்கப்புறம் மறுபடியும் மாறணும் தூக்கின்னு வந்து வெளில விட்டா வந்து அவன் என்ன பண்ணுவான்? அவன் மறுபடியும் செந்தில் அழிச்சு விட்டு மறுபடியும் அந்த குழப்பம் இருந்தது. யாரும் அதுதான் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் டீசர்லேயே வந்தது அந்த டைலாக்கு, படத்துலேயும் வந்தது. என்னன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் அதான் 3 பேரும் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இடம் அதுவும் அதான் வந்திருக்கும். ஒரு சந்தோஷமா அதுக்கப்புறமே எதுவுமே இல்லையே கதைப்படி. அதுக்கப்புறம் அந்த ஒன்றுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டைகளாக வரும், மறுபடியும் எண்டு தான் நம்ம இதுவாகும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. சூப்பரான ஒரு விஷயத்தை வாங்கிட்டீங்க. சூப்பராக. சூப்பர்ண்ணே.